ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 25:12 வசனம். Psalms 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தமக்கு பிரியமான மனிதர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார். தமக்கு பயப்படுகிற மனிதர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார். இந்த உலகத்துல நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருப்போமே என்றால், ஒரு மனுஷியாக இருப்போமே என்றால், அவர் தம் வழியை நமக்கு போதிப்பார். உலகத்துல பல வழிகள் இருக்குது. அந்த வழிகள் எல்லாம் நல்ல வழிகள் என்று சொல்ல முடியாது. அநேக வேளைகளில் உலக பிரகாரமான மனிதர்கள் அந்த வழிகளை நம்பி நாடி ஓடி போகிறார்கள். அது நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு நன்மையும் கிடைப்பது இல்லை. ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்திருக்கும் பொழுது தேவன் தாம் தெரிந்து கொள்கிற வழியை நமக்கு போதிப்பார். Dear children of God, there are many ways in the world. We do not know which is the right way, which is the right path, which is the best path in this world. If you want to know what is the best way to walk in, you need to fear the Lord. That is the word of God. When you have the fear of the Lord will instruct you the best way in your life. So you need to choose to fear the Lord. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதனாக இருந்தான். Job was the person who was truthful, who had a fear of God. That is the reason God protected him from every evil things of this world. He lost many things, but God showed him the right path to trust in God. He had the fear of God. He was not afraid of any other people in the world. He was not afraid of the calamities which were going through in his life, because he knew his Lord is greater than the calamities. The Lord is greater than the losses. The Lord can restore everything. The Lord can give him back everything, whatever he lost. That is why he followed the way of the Lord. That is the reason God restored him everything that he's lost in double portion. ஆண்டவர் யோபு இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக திருப்பிக் கொள்ளும்படிக்கு அவனுக்கு உதவி செய்தார். காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதனாயிருந்தான். We need to shun from the evil. We need to abstain ourselves from the evil. கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்கிறது. When you abstain from evil things, it is the fear of God. So keep yourself from every bad things of the world, so that God will teach you the right path in your life. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நீர் உம்முடைய வழியை எங்களுக்கு போதிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய், பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாய், தீமைக்கு விலகுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்திடலும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திடலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.